ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை ஜிகிர்தண்டா பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நன்னாரி வேர், இது வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வந்துட்டு இதை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு மிக்சியில் வந்துட்டு அடித்து தண்ணியில் கொதிக்க வைக்கணும். சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகாது, 10-20 நாளைக்கு தாங்கும். வெல்லம் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இது நன்னாரி சர்பத் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது நன்னாரி வேர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலேருந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை பயன்படுத்தி நன்னாரி சர்பத் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்ஜா விதை, இதுவும் வந்து ஜிகர்தண்டாவுக்கு ஒரு பார்ட்டு. இதையும் வந்து நான் ஊற வச்சுக்கணும். இது வந்து பாதாம் பிசின், இது வந்து இதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இதையும் ஊற வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஜிகர்தண்டா செய்கிறது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதோட ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணும். இது 4 தான் இதோட முக்கியமான பொருள். அப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம், முழு வீடியோ பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இது நன்னாரி ஷர்பத் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். வந்து நன்னாரி வேற ஊற வச்சு இந்த பாருங்க அரைச்சி கொதிச்சிட்ருக்கு. இதில் சர்க்கரை கலந்துருக்கேன் நான். இதை வடிகட்டி பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 20 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கெட்டு போயிடும். வெல்லம்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இதை வடிகட்டி வச்சுட்டு நார்மலாக நன்னாரி ஷர்பத்து லெமன் போட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி ஜிகர்தண்டாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொதிச்சோடனே வடிகட்டி வச்சுக்கலாம். இதுதான் ஜிகர்தண்டாவோட மொதல் ஸ்டெப்பு. கொதித்து வடிகட்டி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஜிகர்தண்டா ரெடி பண்ணிடலாம். சப்ஜா விதை ஊற வச்சு வச்சுருக்குறேன். இது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுற ஸ்டெப்பு அடுத்தது காட்டுறேன் இருங்க. இது பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டாவுக்கு வந்துட்டு சுகர் சிரப்பு பண்ணுறேன், அதாவது கேரமல் சிரப்பு. இங்கே வருங்க, ரொம்ப கருகுனா கசப்பாக போயிடும். லைட்டாக மெரூன் கலர் ஆகையிலே கோல்டன் கலர் ஆகையிலே எடுத்துடணும். இதுவும் ஜிகர்தண்டாவோட ஒரு பார்ட்டு பார்த்துக்குங்க. இனிமேல் மிக்ஸ் பண்ண சுகர் சிரப்பில் தண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் சுகரை போட்டு மெல்ட் ஆகிரும். கொஞ்சம் சூடாக ஆக பார்த்திங்கன்னா இந்த பாருங்க மெல்ட் ஆகுது பாருங்கள், கலரு மாறுது பாருங்கள். ஹையில் வச்சு பண்ணக்கூடாது, ஹையில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். இது மெல்ட் ஆனவுடனே எடுத்துடணும், அவ்வளோதான். இந்த பாருங்கள் கரையில் பாருங்கள். கரைஞ்சோடனே எடுத்துடணும், அவ்வளோதான். இது பெரிய கப்பு, அதனால் இது ஃபுல்லாக போட்டால்
எல்லாத்தையும் போடணும் மாட்டேங்குது. நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம் அதில். பாருங்க, ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.